Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல ஒரு கியூட்டான ஸ்லிம்மான லேட்டஸ்ட் மொபைல் பார்க்க போறோம். மாடல் பார்த்தீங்கன்னா Moto G85ங்கற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் வந்து 1 வீக் முன்னாடி தான் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபோன் வந்து 18000 ல இருந்து 20000 வரைக்கும் Flipkart and ஆன்லைன் ஸ்டோர்ல கிடைக்குது. இந்த ஃபோன் பார்த்தோம் அப்படினா கிரே, கிரீன், ப்ளூங்கற மூணு கலர்ல வருது. இதுல கிரீனும் ப்ளூவும் பார்த்தோம் அப்படினா வேகன் லெதர்ல பேக் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. So இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன் தான். ரொம்ப ஹை எண்டும் கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது. ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன் தான். நீங்க வந்து ஒரு ஸ்லிம்மான ஃபோன் வந்து ஒரு பிராண்டட் ஃபோனா சர்ச் பண்றீங்க அப்படினா அப்ப இந்த ஃபோன் வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னங்கறத நாம பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து ரெண்டு வேரியன்ட்ல கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து 8GB, இன்னொன்னு வந்து 12GB. ரெண்டுமே மாசான ஆப்ஷனா இருக்கு. சோ ரெண்டுமே மல்டிடாஸ்கிங் வந்து நல்ல சூட்டபிளா இருக்கும். இது இல்லாம வெர்ச்சுவல் RAM வந்து பார்த்தோம் அப்படினா 12GB வரைக்கும் மேக்ஸिमम சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் இது ஒரு ஃபீச்சரா கன்சிடர் பண்ணலாம். ரொம்ப அட்வான்டேஜா நம்ம எடுத்துக்க முடியாது. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படினா ரெண்டு வேரியன்ட்ல வருது. ஒன்னு வந்து 128GB, இன்னொன்னு வந்து 256GB. சோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. இதுல 256GBங்கிறது பார்த்தோம் அப்படினா ரொம்ப ஒரு மாஸ் ஸ்டோரேஜ். சோ இது மூலமா நீங்க நிறைய ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படினா UFS வந்து 2.2 வந்து பேஸ் பண்ணிருக்கு. இன்னைக்கு UFS வந்து 4.0 வந்துடுச்சு. பட் இது வந்து பார்த்தோம் அப்படினா மிட் ரேஞ்ச்ன்றதுனால இவங்க வந்து அத இம்ப்ரூவ் பண்ணல. அது இல்லாம இந்த ஃபோன்ல வந்து எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட் பண்ணல. சோ அதனால வந்து நீங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் வாங்கும்போது 256GB வந்து சூஸ் பண்ணீங்க அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படினா நீங்க 128GB சூஸ் பண்ணீங்க அப்படினா இந்த ஃபோனோட பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படினா 18000 இருக்கு. 256GB சூஸ் பண்ணீங்க அப்படினா 20000 இருக்கு. சோ ஒரு 2000 மட்டும் தான் டிஃபரன்ஸா இருக்கு. சோ அதனால வந்து நீங்க உங்களுடைய ஆப்ஷனை கன்சிடர் பண்ணி வாங்குங்க. சோ செகண்ட் ஆப்ஷன் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாக்கும்போது இந்த ஃபோன்ல எக்ஸலென்ட்டா இருக்கு. தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படினா OS. சோ இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படினா லேட்டஸ்ட் Android 14 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. சோ இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அது இல்லாம OS அப்டேட் வந்து 2 அப்டேட் வந்து கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. சோ இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அது இல்லாம 4 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸும் வந்து சப்போர்ட் கொடுக்கறாங்க. சோ தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படினா எக்ஸலென்ட்டா இருக்கு. ஃபோர்த் வந்து பார்த்தோம் அப்படினா பேட்டரி. சோ இந்த ஃபோன்ல வந்து பார்த்தோம் அப்படினா 5000 mAh பேட்டரி வந்து இருக்கு. சோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படினா ஒரு மினிமம் பேட்டரி வந்து 5000 ஆச்சும் இருக்கணும். சோ அது வந்து இந்த ஃபோன்ல வந்து ஃபுல்லாவே இருக்கு. சோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. பிளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பேசிக்கான ஒரு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 30 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணீங்க அப்படினா 34 ஹவர்ஸ் வந்து பேட்டரி லைஃப் இருக்குங்கறத சொல்லிருக்காங்க. சோ பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் பாக்கும்போது இந்த ஃபோன் வந்து எக்ஸலென்ட்டா இருக்கு. அடுத்து வந்து ப்ராசஸர். சோ இந்த ஃபோன்ல யூஸ் பண்ற சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படினா Snapdragon 6th generation 3 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன் தான். ஒரு ஹை எண்டோ ஃபிளாக்ஷிப் ஃபோன் கிடையாது. சோ அதனால வந்து பார்த்தோம் அப்படினா ப்ராசஸர் வந்து ஒரு அவரேஜான லெவல் தான் வந்து கொடுத்திருக்காங்க. Snapdragon வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு குவாலிட்டியான ப்ராசஸர் தான். பட் இன்னைக்கு லேட்டஸ்ட் ப்ராசஸர் பார்த்தோம் அப்படினா 8th generation 3 வந்து வந்திருக்கு. சோ இவங்க மிட் ரேஞ்ச் ஃபோன்ன்றதுனால ஒரு அவரேஜான ப்ராசஸர் லெவல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால இந்த ப்ராசஸர் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படினா டெய்லி டாஸ்க், பேசிக்கான யூசேஜ், அதுக்கு அப்புறம் சோஷியல் ஆப்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்க பேசிக்கா லைட்டான கேம் சப்போர்ட்டுக்கு மட்டும் தான் இந்த ப்ராசஸர் வந்து நீங்க எதிர்பார்க்க முடியும். ரொம்ப ஹை லெவல் ஹெவியான டாஸ்க் வந்து இந்த ப்ராசஸர்ல நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? சோ கேமிங்க்கு வந்து இந்த ஃபோன்ல சப்போர்ட் இருக்கு. ஆனா ரொம்ப ஹெவியான கேம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படினா ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஐடியலா இருக்காது. சோ இதுதான் வந்து இந்த ப்ராசஸரோட drawback. So first 4 ஆப்ஷன் வந்து எக்ஸலென்ட்டா இருக்கு. ஆனா ப்ராசஸர் வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு அவரேஜான லெவல் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இது வந்து மிட் ரேஞ்ச்ன்றதுனால அவங்க வந்து இந்த லெவல் வந்து கன்சிடர் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படினா டிஸ்ப்ளே. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படினா 6.67 3D கர்வ்டு டிசைன்ல அழகா இருக்கு. அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா ரெசல்யூஷன் ஃபுல் HD+ வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படினா கண்டிப்பா மினிமம் ஃபுல் HD+ இருந்தா தான் அந்த கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். சோ அந்த விதத்துல பார்த்தோம் அப்படினா இந்த ஃபோன்ல ஃபுல் HD+ வந்து அழகா இருக்கு. அதுக்கு அப்புறம் ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தோம் அப்படினா 120 Hz வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் நல்ல ஆப்ஷனா இருக்கு. அதுக்கு அப்புறம் POLED டிஸ்ப்ளே ஸ்கிரீன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கு அப்புறம் 1 பில்லியன் கலர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. தென் பீக் நைட்ஸ் வந்து அவுட்டோர் விசிபிலிட்டி பார்த்தோம் அப்படினா மினிமம் 500 இருக்கணும். இந்த ஃபோன்ல 1200க்கு 1600 அதிகமா கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் நல்ல ஆப்ஷனா இருக்கு. அதுக்கு அப்புறம் பேனலோட ப்ரொடக்ஷனுக்கு வந்து Gorilla Glass 5 வந்து கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளேல பாக்கும்போது இந்த ஃபோன் வந்து எல்லா ஃபீச்சருமே எக்ஸலென்ட்டா இருக்கு. அடுத்து வந்து கேமரா.
இந்த ஃபோனில் பேக் கேமரா பார்த்தோம் அப்படின்னா டூயல் செட்டப்பில் இருக்குது. அதில் 50 MB மெயின் கேமரா இருக்குது, ப்ளஸ் 8 MB வந்து செகண்டரி 8 MB அடிஷனல் கேமராவாக இருக்குது. இந்த 50 MB கேமராவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் சோனி சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சோனி சென்சார் யூஸ் பண்ணாலே கண்டிப்பாக வந்து பிக்சர் குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபோனில் பிக்சர் குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் OIS சப்போர்ட் இருக்குது. ஸோ சோனி சென்சார் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேட்டஸ்ட் வந்து லிடியா சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அடிஷனல் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 8 MB லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ LED ஃப்ளாஷ் வந்து சப்போர்ட் இருக்குது. அது மாதிரி செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் செட்டப் தான் இருக்குது. இதில் 32 MB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனில் 32 MBங்கிறது உண்மையாகவே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் கேமராவும் சரி பேக் கேமராவும் சரி மேக்ஸிமம் ஃபுல் HD வரைக்கும் தான் பண்ண முடியும். 4Kக்கான வீடியோ சப்போர்ட் வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்குது. ஸோ இதாங்க வந்து இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர். அதுக்கப்புறம் இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 8GB 128GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி 18,000 இருக்குது. அதுவே நீங்கள் 256GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 20,000 இருக்குது. ஸோ 12GB 256GBங்கிறது ஒரு எக்ஸலண்ட்டான காம்பினேஷன். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 20,000 இருக்குது. அடுத்தது வந்து வெயிட். ஸோ இந்த ஃபோன் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஃபோன். ஏன்னா இதனோட வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் 172 கிராம் தான் இருக்குது. ஸோ கைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்லிம்மான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வரும். திக்னஸும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மி, 7.59 mm தான் வந்து இருக்குது. இன்றைக்கி நிறையா ஸ்மார்ட் ஃபோன் வருது. எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஃபீச்சர்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆனால் டைமென்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீக்காக இருக்கும். ஏன்னா எல்லாமே 200 கிராம், அதுக்கப்புறம் திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 8.59 கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெயிட் வந்து ரொம்ப கம்மி, 172 கிராம் தான் இருக்குது. திக்னஸும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டைலான ஒரு அழகான ஃபோனாக இந்த ஃபோன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கனெக்டர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் Type-C சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து இல்லை. ஏன்னா இந்த ஃபோனில் 2 ஸ்லாட் தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நிறைய கம்பெனி பண்ணுற மிஸ்டேக்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட்டை எடுத்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த ஃபோனில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 64 பதிலாக 128 கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் 256GB கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் 256GB வாங்கினீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பெரிய இஷ்யூவாக தெரியாது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர். இப்போ மற்ற ஃபீச்சர்லாம் பார்ப்போம். இந்த ஃபோனில் மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது வந்து டூயல் ஸ்பீக்கர் இருக்குது, வித் டால்பி அட்மோஸ் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி மோட்டோ ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபோன்லையுமே டால்பி அட்மோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பேசிக்காக இருக்கிற வைஃபை, GPS, ப்ளூடூத் இது எல்லாமே லேட்டஸ்ட் வந்து வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃபேஸ் அன்லாக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடியோ ஜாக் வந்து Type-C பேஸ் பண்ணி இருக்குது. தென் வாட்டர் ரெசிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா IP52 சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த ஃபோனில் வந்து என்ன தான் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக வந்து இது ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன் தான். ஸோ இந்த மிட்ரேஞ்ச் ஃபோனில் இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் ஏதாவது ஒரு ஃபோனுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ராபேக் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த ஃபோனுக்கு என்னென்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராபேக் பார்த்தோம் அப்படின்னா கார்ட் ஸ்லாட் வந்து இந்த ஃபோனில் கிடையாது. ஸோ இது வந்து முதல் ட்ராபேக்காக இருக்குது. அதாவது வந்து 128GB நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். ரொம்ப வருஷம் தாண்டும் போது உங்களுக்கு வந்து ஸ்லைட்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் குறையும். ஸோ அப்போ வந்து நீங்களே நினச்சாலும் கார்ட்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்ட் ஸ்லாட் வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. பட் இது ரொம்ப பெரிய லெவல் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக். அதுவே நீங்கள் 256GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கார்ட் ஸ்லாட் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக தெரியாது. ஏன்னா அது வந்து மாஸ் ஸ்டோரேஜ்ன்றதுனால நீங்கள் ஃபைல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணாலும் இல்லை இயர்ஸ் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல லைஃப் தான் வந்து கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் கேமரா அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபுல் HD வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. 4K வந்து கொடுக்கல. இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஸோ 4K வீடியோ ரெக்கார்டிங் எது பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த ஃபோனில் சப்போர்ட் இல்லை. அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா கேமிங்கான சப்போர்ட் வந்து லைட் வெயிட்டாக தான் இதில் இருக்குது. இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனு. ஏன்னா இந்த ஃபோனில் இருக்கிற சிப்செட்டோடைய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 2.3 GHz தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெவியான கேம்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 3 GHz ஸ்பீடு இருந்தால் தான் அந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கேம் வந்து நல்லா இருக்கும். 2.3 GHz ஸ்பீடில் ஹெவி வெயிட்டான கேம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் வந்து ஸ்ட்ரக் ஆகும், லேக் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஹெவியான கேம்ஸ்க்கு வந்து சூட்டபுளாக இருக்காது. ஒரு பேசிக்கான லைட் வெயிட் கேம்ஸ்க்கு வந்து இது சூட்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் NFC-க்கான சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் இல்லை. ஸோ இது வந்து நம்ம பெரிய ட்ராபேக்காக சொல்ல முடியாது.
அது மாதிரி எஃப்எம்க்கான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இல்லை. ஸோ இதுவும் வந்து நம்ம பெரிய ட்ராபேக்காக சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி நிறைய ஃபோனில் எஃப்எம் வருது, வராமல் கூட இருக்குது. ஸோ அதனால் இதுதான் வந்து இந்த ஃபோனில் இருக்கிற ட்ராபேக்ஸாக இருக்குது. சரி, இப்போ இந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை தானா, ரீசன் டு பை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ரீசன் டு பை தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பிராண்டட் ஃபோன். ஸோ இந்த ஃபோன் வாங்குறதுக்கு என்னென்ன ரீசனுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிராண்டு. ஸோ இது வந்து மோட்டோங்கிறது ஒரு ப்ரீமியம் கம்பெனி, இப்போ நல்லாவே வந்து சூப்பராகவே போயிட்டுருக்கு. ஸோ ஒன்று வந்து பிராண்டு. ரெண்டாவது வந்து டிஸ்பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸப்ட் கேம் அண்ட் ஹெவியான அப்ளிகேஷன் தவிர மற்றது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராசஸர் வந்து ஒரு குவாலிட்டியான ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் வந்து கம்பெனி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வெர்ஷன் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரேஜ் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ 7 வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும், அது கொடுக்கல. அதுக்கப்புறம் பேட்ரி, கேமரா இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை தாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் வந்து நாட் டு பை, இதுக்கு வந்து ரீசன் என்ன அப்படின்னா 2 ரீசன் தான். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸர் வந்து அவரேஜான லெவல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் வந்து என்னென்னா இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனுங்கிறத கன்சிடர் பண்ணி அவரேஜான லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ரொம்ப ஹெவியான கேமுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நிறைய மல்டி டாஸ்கிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து சூட்டபுளாக இருக்காது. ஸோ இது வந்து ரீசன் நாட் டு பை தான். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கன்வீனியன்ட்டான ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. பட் நாட் டு பைக்கு வந்து இதுதான், அவரேஜான லெவல் ப்ராசஸர் அண்ட் அவரேஜான கேம் சப்போர்ட். ஸோ இதுதான் வந்து இந்த ரீசன் வந்து நம்ம சொல்லலாம். இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 128 ஜிபிக்கு வந்து 4.6 வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் இந்த ஃபோன் வந்து வந்துட்டுருக்கு, 8 ரேட்டிங் தான் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுவே 256 ஜிபியில் பார்த்தோம் அப்படின்னா ரேட்டிங் வந்து 3.6 தான் வந்திருக்கு. ஸோ இந்த ரேட்டிங் வந்து மாறிட்டே இருக்கும், ஏன்னா இந்த ஃபோன் வந்து பிகினிங்கில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு 18Kலேருந்து 20K வரைக்கும் ஒரு ஸ்லிம்மான ஒரு பிராண்டட் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸை பற்றி பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.